சரிகமபா சீனியர் சீசன் 4ல நடந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல நம்மளுடைய அமனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்திருக்கு. அமனோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்துல குறிப்பா வந்துட்டு அவங்களுடைய அம்மா ரேகா அவங்களுமே வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. மற்ற எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ்லயுமே வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா இருந்தது. ஆனா நம்மளுடைய அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த ஒரு கவலையெல்லாம் மறந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சரிகமபா டீம் மட்டுமில்ல, இந்த நிகழ்ச்சிய பார்த்திருக்கக்கூடிய எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தூள் கிளப்பியிருந்தாங்க. அமனோட அம்மா ரேகா அவங்க. அமன் வந்துட்டு இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல என்ன பாடல் பாடியிருந்தாங்க, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அவன் வந்து இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல யாருக்கு டெடிகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, காயத்ரி அக்கா அவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு பாடல வந்து டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. காயத்ரி அக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால இந்த ஷோவுக்கு வந்துட்டு வர முடியாது. இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்காக நான் இந்த ஒரு பாடல டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல வந்து டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்துல இருந்து ஆழி சூழ்ந்த உலகினிலே யாவும் அழகாச்சு என்ற பாடல தான் அவன் வழக்கமான ஸ்டைல்ல வந்துட்டு சூப்பராவே இந்த பாடல வந்து பாடியிருந்தாங்க. அவ்வளவு ஃபீல் குடுத்து இந்த ஒரு பாடல பாடியிருந்தாங்க. இந்த ஒரு பாடல பாடும்போது அடிக்கடி அந்த சாரையே வந்துட்டு பார்த்து பாடியிருப்பாங்க. அதுல வந்துட்டு தன்னுடைய காயத்ரி அக்கா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அவங்க பாடினாங்களோ தெரியல. ஆனா பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் தான் நம்ம எல்லாருக்குமே குடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லியும் தோணுது. இந்த பாடல பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய நடுவர்கள் வந்து குடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரா பாடின அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நடுவர்கள் எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட்ல ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பேசும்போதே வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையுமே சொல்ல முடியாம அந்த அளவுக்கு எமோஷனலா தான் வந்துட்டு அவன் இந்த ஒரு ரவுண்ட்ல தான் பாடியிருந்தாரு. பாடினதுக்கு அப்புறமா அவர் பேசிருக்கக்கூடிய விஷயங்களையுமே வந்துட்டு ரொம்பவே எமோஷனலாவே வெளிப்படுத்தி இருந்தாரு. தான் வந்து ஆரம்பத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜாலியான பர்சனே இல்ல. இப்பதான் அப்படி இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. தன்னுடைய காயத்ரி அக்காவை பத்தியுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு நான் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னுடைய இந்த இசை பயணத்துல வந்து நிறையவே அவங்க வந்து எனக்கு மோட்டிவேஷன் குடுத்துருக்காங்கன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டு அவங்களுடைய அம்மா, அப்பாவுமே வந்து ரொம்பவே கண்கலங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பேருமே வந்து தங்களுடைய அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட அம்மா ரேகா அவங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி தான் வந்து நம்மளுடைய அம்மாட்டயுமே இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு இசை ஞானம், ஆட்டிட்யூட் எல்லாமே வந்துட்டு அப்படியே நம்மளுடைய அமல்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராவே அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி சரிகமபா செட்டையே எழுந்து ஆட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். நடுவர்கள், போட்டியாளர்கள், ஜூரி மெம்பர்ஸ் இப்படி எல்லாருமே எழுந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்னடா இவ்வளவு எமோஷனலான சீனே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலி குடுத்துருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் எனர்ஜியா இருந்ததுன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.